தமிழ் உறவுகள் வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். ஆக்சுவலா இன்னைக்கு நான் ஒரு உளவியலா ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி என்னோட தாட் ப்ராசஸ் இருந்தது. ஏன்னா என்னோட நண்பர்கள் நிறைய பேர் தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா ஆனா அவங்களுக்கு தெலுங்குவே தெரியாது. தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. தமிழை உண்மையாவே என்னை விட நல்லா பேசுவாங்க, நிறைய திருக்குறள் சொல்லுவாங்க. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழை ரொம்ப ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தமிழ் தேசியத்தையும் அவங்க ஆதரிக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் சீமானோட கருத்துக்களை அவங்க அவங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி. சீமான் அப்படின்னாலே அவங்க இல்லப்பா, அவருக்கும் தமிழ் தேசியத்துக்கு சம்பந்தம் கிடையாது, அவர் வேணுட்டே எங்களை கஷ்டப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி சில பேர் என்கிட்ட நேற்றுக்கு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன சொல்றது, கான்ஃபரன்ஸ் கால் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. பல ஆர்குமெண்ட்ஸ் பாசிட்டிவாகவும் பல ஆர்குமெண்ட்ஸ் நெகட்டிவாகவும் பேசணும். நீங்க எப்படி பாக்குறீங்க உளவியலா அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமா இருந்துச்சு. ஸோ அதனால உங்களோட கருத்துக்கள். ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. இது நம்ம வரலாற்று நெடுக்க நீங்க பாத்தீங்கன்னா கணேஷ், எப்பவுமே ஒரு கோட்பாடை எதிர்த்து இன்னொரு கோட்பாடை முன்வைக்கும் போது இந்த சிக்கல் எல்லா இடத்துலயுமே உருவாயிருக்கு. உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ முதலாளித்துவம் தான் முதல்ல, ஒரு கேபிட்டலிசம் தான் முதல்ல வந்துச்சு. அதாவது அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் முதல்ல நம்ம எப்படி ஒரு பிலாசபில இருந்து சயின்ஸ் வந்தது, சயின்ஸ்ல இருந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்தது, அந்த பிசிக்ஸ் அந்த கோட்பாடுகள்லாம் முன்னிறுத்தி இண்டஸ்ட்ரியலைசேஷன் அது ஒரு பெரிய பூம். அதுதான் ஒரு விஞ்ஞானத்தின் வளர்ச்சியான ஒரு முதல்ல ஒரு பெரிய பூமா நம்ம மனித இரும்பை பயன்படுத்தணும், அதை பயன்படுத்தி ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் பூம் வந்ததா. அந்த பூம் ஒரு முதலாளித்துவ ஒரு இண்டஸ்ட்ரி எல்லாம் கட்டமைச்சதுக்கு அப்புறம் அந்த முதலாளித்துவத்தை எதிர்த்து கம்யூனிசம்ங்கிற ஒரு கோட்பாடு வந்துச்சு. அந்த கம்யூனிசம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, அந்த முதலாளித்துவம் களத்துல என்னென்ன ஒரு பிரச்சனைகளை மனித இனத்தை கொடுத்ததோ அதை களையறதுக்கு ஒரு கோட்பாடா இதை முன்னிறுத்தினாங்க. எப்பவுமே ஒரு கோட்பாடுகளுக்கு பின்னால சில மூளைகள் இருக்கும். இப்போ இந்த முதலாளித்துவம், இப்ப நீங்க முதலாளித்துவங்கிறது எல்லார்கிட்டையும் வரும். ஆனா ஒரு கோட்பாடா மாறி ஒரு ஸ்ட்ரக்சரா மாறும்போது அதை ரெகுலரைஸ் பண்றதுக்கு சில மூளைகள் தான் அதை லீட் பண்ணுவாங்க. அவங்கதான் சிந்தனையாளர்கள், அவங்கதான் அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது கேபிட்டலிசம்னு ஒரு பிராண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னால சில மூளைகள் தான் இருக்கும். ஆனா அதை பின்பற்ற பல மூளைகள் இருக்கும். அதே மாதிரிதான் கம்யூனிசம் ஒரு கோட்பாடா முன்வைக்கும் போது அந்த முதலாளித்துவம் என்ற தத்துவத்துக்கு எதிராக தான் கம்யூனிசம் வந்தது, முதலாளிகளுக்கு எதிராக இல்ல. ஆனா அந்த தத்துவங்களுக்கு பின்னாடி சில மூளைகள் இருக்கு. அந்த மூளைகளை நம்ம எதிர்த்துதான், அந்த மூளைகள் என்னென்ன கோளாறா யோசிச்சது, எதனால அந்த பாலிசியை போட்டது அப்படிங்கறத அந்த கம்யூனிசவாதிகள் அந்த நபர்களை முன்னிறுத்தி, அந்த கேபிட்டலிசமோட ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம், ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம்னு சொல்றாங்கல்ல, அந்த கோட்பாடை முன்னிறுத்துறதுக்கு ஒரு ஆளை எக்ஸாம்பிளா காட்டுறாங்கல்ல. அப்ப அந்த கோட்பாடை எதிர்க்கும் போது ஆப்வியஸா அந்த ஆளை எதிர்க்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகும். இதுதான் வரலாற்று நெடுக்க ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கு எதிராக இன்னொரு சித்தாந்தம் உருவெடுக்கும் போதும் இதுதான் நிலைமை. இப்ப நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, திராவிடம்ன்ற ஒரு கோட்பாடு இங்க இருந்தது. இங்க நம்ம இப்போ அதாவது தமிழ் தேசியம்ங்கிற கோட்பாடு பல முறையா எந்திரிக்க முற்பட்ட போதும் அதை தாண்டி திராவிடம்ங்கிற ஒரு கோட்பாடை நிலை நின்று ஒரு 50 வருஷமா நிலை நின்றுச்சு. தமிழ் தேசியம்னு பேசி வந்தவங்களும் திராவிடத்துக்குள்ளேதான் கரைஞ்சாங்க. சரியா? இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு பின்னாலேயும் சில மூலைகள் இருக்கு, சில சிந்தனையாளர்கள் இருக்காங்க. அவங்கதான் அந்த கோட்பாட்டை முன்னிறுத்தினாங்க. நீங்க அதே மாதிரி தமிழ் தேசியத்துக்கு பின்னால இன்னைக்கு ஒரு மூளைகள் செயல்படுது, சில சிந்தனையாளர்கள் இருக்காங்க, அந்த தத்துவத்தை முன்னிறுத்துறாங்க. இப்ப நம்ம திராவிடம்ன்றது நம்ம தமிழ்நாட்டுல ஏன் வருது? இந்தியாவில எந்த ஒரு நிலப்பரப்புல இல்லாத ஒரு கான்செப்ட். இப்ப இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னா மராட்டிகள் இருக்காங்க, ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க, ஒரிசா பேசுறவங்க இருக்காங்க, நாகாலாந்துல நாகாஸ் இருக்காங்க, தமிழ்நாட்டுல தமிழர்கள் இருந்தாங்க, தெலுங்கர்கள் இருக்காங்க, மலையாளிகள் இருக்காங்க. அந்த மாதிரி பல தேசிய இனங்கள் இருக்கு இந்தியால. புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி நீங்க அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். அமெரிக்கா ஒரு நாடாகிறதுக்கு முன்னாடியே இங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருந்தாங்க, இங்க ஹிஸ்பானிக்ஸ் இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம மைக்ரேட் ஆகி நிறைய இந்தியன்ஸ் இங்க இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இப்ப நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்ப நீங்க நானு எல்லாருமே இந்த ஜெனரேஷன்ல யூஎஸ்க்கு வந்திருக்கோம். கரெக்டா? நம்ம தமிழர்கள் சரிதானா? நீங்க யூஎஸ்க்கு ஆமா தமிழர்கள். அப்ப நீங்க இங்க உங்க பசங்க இங்க பிறக்குறாங்க, அவங்க அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் ஆறாங்க. சரிதானா? இப்ப நீங்க அவங்கள ஸ்கூல்ல சேர்க்கும்போது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிருப்பீங்கல்ல, அதுல நீங்க சிட்டிசன்ஷிப் யூஎஸ்னு போட்டிருப்பீங்க. கரெக்டா?
ஆமா. ரேஸ் ஆர் எத்னிசிட்டின்னு ஒரு கேட்டிருப்பாங்கல்ல, அதுல என்ன போட்டீங்க? ஏஷியன் தான். ஏஷியன் தானே போட்டீங்க. அதே இப்ப நீங்க உங்க பையனோட பையன் பிறந்தா என்ன போடுவீங்க? பையனோட பையன் பிறந்தா அது பையன்கிட்ட தான் கேட்கணும். அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியாது. இல்ல பட் இல்ல என்ன 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 நீங்க தாத்தாவா தானே இருப்பீங்க கணேஷ், உங்களுக்கு நான் பேரன் தானே தாத்தாவா ஆல்ரெடி. சரி, ஓகே. நான் தாத்தாவா இருக்கும்போதும் ஏஷியன் தானே போடுவேன் நானு. ஏஷியன் தானே போடுவோம். ஏன்னா நம்மளோட ரேஸ் வந்து ஏஷியன் தானே. ரேஸ் வந்து ஏஷியன். சரியா? அதே மாதிரி இங்க ஹிஸ்பானிக்ஸ் வந்து இந்த அமெரிக்கன்றது நாடாகிறதுக்கு முன்னாடியே இங்க இருந்தவங்க ஹிஸ்பானிக்ஸ். சரிதானா? இன்னைக்கு அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஹிஸ்பானிக்ஸ் தானே போடுறாங்க. அமெரிக்கன்ஸா இல்ல ஒயிட்னு போடுறது இல்ல. இல்ல. அதே மாதிரி இங்க வந்து இருந்த பிளாக்ஸும் வந்து பிளாக் தான் போடுவாங்க, அமெரிக்கன் போட மாட்டாங்க. சரிதானா? இது இங்க இருக்கிற தேசிய இனங்கள். இங்க ஒரு ஹிஸ்பானிக் தேசிய இனம் இருக்கு, இந்தியன்ங்கிற ஒரு தேசிய இனம் இப்ப மைக்ரேட் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி ஒயிட்ஸும் இங்க மைக்ரேட் ஆகி வந்தவங்க தான். சோ இங்க கொஞ்சம் தேசிய இனங்கள் வாழுது. இதே மாதிரி இந்தியாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியா நாடாகிறதுக்கு முன்னாடியே அங்க பல தேசிய இனங்கள் இருந்தது. ஆமா. சரிதானா? தமிழன்று ஒரு தேசிய இனம் இருந்தது, தெலுங்கர்கள்னு ஒரு தேசிய இனம் இருந்தது, மலையாளிகள்னு ஒரு தேசிய இனம் இருந்தது, கன்னடர்கள்னு ஒரு தேசிய இனம் இருந்தது. சரிதானா? இது எல்லாமே தமிழ்ல இருந்து பிரிச்சு ஃபார்ம் ஆறதுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமா, இந்தியாக்கு முன்னாடி. அதாவது நீங்க வந்து பிரிட்டிஷ்கார வந்து அந்த இந்தியாவுக்கு வந்து கொடுக்கும்போது, சுதந்திரம் கொடுக்கும்போது, அது ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் அத வந்து எப்படி கொடுத்துட்டு போனாங்க? எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஏன்னா வந்து நம்ம வந்து நீங்க மலையாளம்னு பார்த்தோம்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. ரைட்டா? அதே மாதிரி வந்து நீங்க தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள்னா 750 இயர்ஸ். ஏன்னா மொத்தமா நம்மளோட லாங்குவேஜ் வந்து தான் 3500 இயர்ஸ் ஆர் 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி. பட் இதெல்லாம் வந்து சமஸ்கிருதம் உள்ள வரும்போது அங்கே உருவான ஒரு பாக்கெட்ஸ் தானே. அது எப்படி நம்ம தேசிய இது நம்ம தான் வந்து தமிழ் தான் வந்து ஒரு என்ன சொல்றது, நீங்க சொல்ற மாதிரி த பேஸ் ஃபார் எவ்ரிதிங் இல்லையா? ஸோ தமிழ்லேருந்து தான் வந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இது எல்லாமே ஃபார்ம் ஆனது தமிழ்லேருந்து தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்க பாக்கெட்ஸா இருக்கும்போது சரி ஒரு லாங்குவேஜா நம்ம பிரிச்சிடலாம். எப்படி இந்தியாவை பிரிக்கிறதுன்னு வந்து எல்லாருமே சிந்திக்கும் போது ஓகே லாங்குவேஜா நம்ம பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை பிரிச்சுட்டாங்களே தவிர அந்த நான் என்ன சொல்றது அந்த எல்லாருமே இந்த 5 ஸ்டேட்டும் சேர்ந்து முக்காவாசி இருந்தது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு தானே அழைக்கப்பட்டது இல்ல. நீங்க 2 விஷயத்தை இங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஒண்ணு, நம்ம வரலாற்று பூர்வமா இந்த ஜனநாயகம்ங்கிறது உருவாறதுக்கு முன்னாடி, இந்த இந்தியன் டெமோக்ரஸின்னு உருவாறதுக்கு முன்னாடி மன்னராட்சி காலத்திலேயே இந்த மொழிகள்லாம் இருந்தது. ஆமா ஆமா அதான் அந்த 500 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆமா 500 இயர்ஸ் இருந்தது. ஆமா மலையாளம் கோட் ஃபார் 500 இயர்ஸ். ஆமா, அப்ப வந்து மக்கள் கிட்ட அதிகாரம் கிடையாது, மன்னர்கள்ட்ட தான் அதிகாரம் இருந்தது. ஒரு மன்னர் குடும்பம் ஆண்டுகிட்டே வந்துட்டு இருந்தது. அதுல வந்து மொழிகள் எப்படி உருவாகும் தெரியுமா? நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏன் கடந்த ஒரு 500 வருஷமா இல்ல ஒரு 300 வருஷமா புதுசா எந்த மொழிகளும் பெருசா உருவாகலன்னு நினைக்கிறீங்க? மொழிகள் வந்து காலங்காலமா உருவாகி வரணும்ல. அப்ப இப்போ ரீசெண்டா கொஞ்சம் மொழிகள் உருவாகி வரணும்ல. ஏன் தெரியும்ல, நம்ம வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மைக்ரேட் பண்ணும்போது என்னன்னா அங்க போய் அவன் மொழியை கத்துக்கிறோம். அதனால புதுசா ஒரு மொழியை உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இல்ல. முன்னாடி எப்படின்னா யாருமே எங்கேயுமே மைக்ரேட் ஆக முடியாம எல்லாருக்கும் ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது, எல்லாரும் ஒரே இடத்துல குறுகி வாழ்ந்தனால அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களா ஒரு மொழியை உருவாக்கிக்கிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? சரி. அப்படிதான் மொழிகள் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பாக்கெட்டா உருவாகும். ஆமா, அந்த பாக்கெட்டா உருவானதுதான் வந்து தெலுங்கு, துளு, கன்னடம் அண்ட் மலையாளம். பட் இதுக்கெல்லாம் பேஸ் வந்து தமிழ் தான். ஆமா, தமிழ். அது வந்து பல மொழிகளோட கலந்து ஒவ்வொரு பாக்கெட்டா வந்து உருவாகி அப்படி இருந்தது. நீங்க தமிழ ஒரு பேஸ்ன்னு சொல்றதை விட மத்த மொழிகள் தமிழ்ல கலந்து அப்படி தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. சரியா? இது வந்து நீங்க பிரிட்டிஷ் ஆட்சிக்காரர் வர்றதுக்கு முன்னாடியே பிரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்ப பிரிட்டிஷ் வர்றான். பிரிட்டிஷ் வந்து அவன் ஒரு அரசாங்கத்தை நிறுவுறான். புரியுதா? அந்த அரசாங்கத்தை விட்டு அவனை வந்து விரட்டி அடிக்கும் போது அந்த அரசாங்கத்தோட அதிகாரத்தை நமக்கு கையளிச்சுட்டு போறான். அது எப்படி கையளிச்சா அப்படின்னா மொழிவழி தேசிய இனங்களா பிரிச்சு கையளிச்சான். மொழிவழி தேசியங்களா இப்ப தெலுங்கர்களுக்கு ஒரு அதிகாரம், மலையாளிகளுக்கு ஒரு அதிகாரம், தமிழர்களுக்கு ஒரு அதிகாரம், கன்னடர்களுக்கு ஒரு அதிகாரம்னு பிரிச்சு அழிச்சு கொடுத்துட்டு போனான். அப்ப இங்க வந்து ஒரு மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஒண்ணு இருந்தது. அப்ப வந்து அந்த பார்டர்ஸ் வகுக்கும் போது இங்க வந்து பல மொழி பேசுற மக்கள் இங்க இருந்தாங்க. ஆனா அதிகாரம் தமிழர்களுக்கானது. ஆமா. அதை ஒத்துக்கிறீங்கல்ல? அந்த அதிகாரம் தெலுங்கர்களுக்கானது, இங்க தமிழர்களுக்கானது, அங்க மலையாளிகளுக்கானது. அது ஏன் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு தேசிய இனங்களும் அவங்களோட கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் வேணும், அவங்களுக்கு ஒரு அதிகாரம் வேணுங்கிறதுக்காக தான் மொழி வழியா பிரிச்சு கொடுத்தாங்க. அம்பேத்கரும் அதுதான் வந்து ஃபாலோ பண்ணி வந்தாரு. அவங்களுக்கு அங்க அதுபடிதான் கான்ஸ்டிடியூஷனே இருக்கு நம்ம நாட்டுல.
ஆமா. உங்களுக்கு புரியுதுல்ல? இப்ப ம். நீங்க வந்து இப்போ நான் வந்து இப்போ அமெரிக்கன் எக்ஸாம்பிள் சொன்னேன் தெரியுமா? இப்ப வந்து பல தேசிய இனங்களா இருக்காங்க. இன்னும் அதே தேசிய இனங்களா தான் இருக்காங்க. அவங்க நீங்க என்னதான் வந்து நீங்க சொன்னாலும் வந்து நீங்க ஐ அம் எ ஒயிட் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஐ அம் அமெரிக்கன்னு சொல்ல முடியாது. ஐ அம் ஏசியன் லிவிங் இன் அமெரிக்கன் யுஎஸ் சிட்டிசன். கரெக்ட். சரிதானே? ம். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாரி பல அதிகாரம்ங்கிறது அந்த மொழிக்கு தான் குடுக்கப்பட்டிருக்கு. அந்த ம். மொழி பேசும் இனத்துக்கு தான் குடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்க என்ன அர்த்தம் அப்டின்னா, இங்க என்னதான் பல மொழிகள் இருந்தாலும், ம். அவங்க வந்து நமக்கு எதிரிகள் கிடையாது. அவங்க இந்த இடத்துல செட்டிலர்ஸ். ஆமா. தே ஆர் ம். செட்டிலர்ஸ் ஹியர். அப்ப அவங்க கூடயே இங்க எப்படி ஹிஸ்பானிக்ஸ் அண்ட் ஒயிட் அண்ட் இந்தியன் எல்லாரும் இப்ப இருக்கமோ, 5 தலைமுறைக்கு அப்புறம் நம்ம பசங்களும் இங்க வந்துருவாங்களோ, நம்ம ஏசியனா தான் இருப்போம். ஹிஸ்பானிக்ஸா தான் இருப்பாங்க. ஒயிட்டா தான் இருப்பாங்க. பிளாக்கா தான் இருப்பாங்க. சரி. நம்ம தமிழ்நாட்டுல ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு சொல்றேன். ஏன் வருது அப்படின்னா, இலங்கையில இந்த பிரச்சனை தான். நம்ம எல்லாம் பார்க்கிறதுக்கு ஒரே மாரி இருப்போம். மலையாளிகள், கன்னடர்கள், தெலுங்கர்கள், தமிழர்கள், அதே மாரி துளுவர்கள். சரியா? இவங்க எல்லாருமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருப்போம். அப்ப இவங்கள வந்து நீங்க ரேஷியலா டிஸ்கிரிமினேட் பண்றது ரொம்ப கஷ்டம். மொழியா பிரிக்கிறது வந்து கஷ்டம். ஈஸியா கலந்துப்பாங்க. ஒருத்தங்க வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அன்டில் அண்ட் அன்லெஸ் நீங்க வந்து அந்த பேர்ல இருந்த ஜாதி பெயரோ, இல்ல வந்து வாய் தொறந்து பேசுற மொழியோ, இந்த ம். மாரி வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பிரிக்க முடியும். ஆமா. அதிகாரம்ங்கிறது நமக்கு நமக்கு வந்தது. பிரிட்டிஷ் அதிகாரத்துல இருந்து நமக்கு வந்தது. தமிழனுக்கு வர வேண்டிய அதிகாரம், ம். தமிழ் மொழியை பாதுகாக்கவும், தமிழ் பண்பாட்ட பாதுகாக்கவும் தமிழர்களுக்கு கையெழுத்து வர வேண்டியது. புரியுதா? அப்ப இங்க பல மொழிகள் பேசுறவங்க இருந்தாலுமே அதிகாரம் தமிழர்களுக்கானது. ஆமா. அதனால தான் பெரியார் என்ன சொன்னாரு? பச்சை தமிழன் காமராஜ்ன்னு சொன்னாரு. எதனால பச்சை தமிழன் காமராஜ்ன்னு சொன்னாரு பெரியார்? அந்த காரணம் என்ன? அந்த பச்சைங்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? அவரு அதான். ம். அவரு நாடாரு. நாடாருங்கிறது வந்து ஒரு தமிழ் தமிழ் ஜாதியை சேர்ந்தது. அதனால வந்து அவர் பச்சை தமிழர்ன்னு சொன்னாரு. ம். சரிதானா? அப்ப அவரு வந்து அது ஜாதிய கண்ணோட்டத்தோட பார்க்கல. தமிழ்ங்கிறத எதோட அசோசியேட் பண்ணிக்கிட்டாரு? கேஸ்டோட அசோசியேட் பண்ணி தான் தமிழன்னு அவரே ஐடென்டிஃபை பண்றாரு அந்த இடத்துல. சரி. உங்களுக்கு புரியுதா? நம்ம இந்த இப்ப கூட வந்து நம்ம வந்து இந்த தெலுங்கர்களை எதிரியா பார்க்கலாம். அவங்க இங்க செட்டிலர்ஸ் தான் முன்னாடி மன்னர் காலத்திலே இருக்காங்க. அவங்களோட சந்ததியினர்கள்லாம் இங்க எந்த ஒரு பிழையும் செய்யல. அவங்க ம். இன்னுமே இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்ப நீங்க இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ்ன்னு இந்தியால ஒரு குரூப் இருக்குல்ல. ஆமா. ம். அவங்க பல ஜெனரேஷன்ஸா இந்தியால இருக்காங்க தெரியும்ல? தெரியும். ம். அவங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க. பாண்டிச்சேரியில இருக்காங்க. கேரளால இருக்காங்க. அவங்க இன்னை வரைக்கும் அவங்க ஆங்கிலோ இந்தியன்ஸா தான் ஐடென்டிஃபை பண்றாங்க. அவங்க தமிழ் பேசுவாங்க. வீட்ல இங்கிலீஷ் பேசுவாங்க. சரிதானா? அவங்க ம். வந்து தே ஆர் காலிங் தெம்செல்வ்ஸ் ஆங்கிலோ இந்தியன்ஸ். அப்ப இங்க வந்து தமிழர்களை தமிழர்ன்னு சொல்லாம திராவிடர்ங்கிற ஒரு கான்செப்ட்க்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ம். அப்போ வந்து அந்த தமிழ புரொடெக்ட் பண்ண வேண்டியது, தமிழ் பண்பாடுகள புரொடெக்ட் பண்ண, தமிழ் ஐடியாலஜிகள புரொடெக்ட் பண்ண, வரலாற புரொடெக்ட் பண்ண, பின்பங்கள புரொடெக்ட் பண்ண, இங்க ஒரு அதிகாரம் அவங்களுக்கு கை அளிக்காம போயிருச்சு. இங்க திராவிடம்ங்கிறதுக்கு ஒரு மொழி கிடையாது. திராவிடத்துக்கு அதிகாரம் குடுக்கல பிரிட்டிஷ். ம். தமிழுக்கு தான் அதிகாரத்த குடுத்தாங்க. ஆனா அது போய் சேர்ந்த இடம் திராவிடம்ங்கிற ஒரு சில 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 பேர், சில மூலைகள் அந்த திராவிடம்ங்கிற கோட்பாட்ட முன்னிறுத்துனாங்க. ம். அப்ப நம்ம தமிழ் தேசியத்தை எடுத்து முன்னிறுத்தும் போதும், அந்த கோட்பாட்டுக்கு ஒரு ஃபாதர் ஆஃப் திராவிடம் அப்படின்னு ஒரு ஒரு பின்பம் இருக்கும்ல. அதுதான் பெரியார். ம். நம்ம ஒரு கோட்பாட்ட முன்வைக்கிறவங்களும் இருப்பாங்க, பின்பற்றவங்களும் இருப்பாங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, உங்க நண்பர்கள், உங்க குடும்ப உறவினர்ல நெறைய பேரு வந்து பிற மொழி பேசுறவங்க, அவங்கலாம் பின்பற்றுபவர்கள். அவங்க யாருமே இந்த திராவிடங்கிற கான்செப்ட்ட முன்னிறுத்தல. கரெக்ட். அந்த முன்னிறுத்தின மூளைகள் கிட்ட வந்து கொஞ்சம் புரிதல் பிழை இருந்திருக்கு. ஏன்னா நீங்க பெரியார் அவர்களே பார்த்தீங்கன்னா, ஒரு முரண்பாடான கருத்துக்கள நெறைய வச்சிருக்காரு. அவரு எப்படி வச்சார்ன்னா, ஒரு அந்த நேரத்துல பிராமினிசம்ங்கிறது ரொம்ப கொடூரமா நெறைய விஷயங்கள பண்ணதுனால, அவரும் திருப்பி என்ன பண்ணாரு, ஆன்டி பிராமினிசம் பண்றோங்கிற பேர்ல கொஞ்சம் வெறுப்புகள விதைச்சாரு. ஆ. ம். அது எப்படி விதைச்சாரு? பிராமணத்துவத்துக்கு எதிரா விதைக்கல. பிராமணர்களுக்கு எதிராவே விதைச்சாரு. அந்த இடத்துல தான் அவரோட பிழை இருக்கு. அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இந்த பிராமணியம்ங்கிற கோட்பாட்ட தான் அவர் அடிச்சிருக்கணும். அந்த கோட்பாட்டுக்கு பின்னால ஒரு பின்பம் இருந்திருக்கும்ல, அந்த பின்பத்த மட்டும் தான் அடிச்சிருக்கணும். நீங்க பிராமணியத்த பின்பற்றி வர இந்த கோயில் பூசாரியோ, உங்களுக்கே தெரியும்ல, இப்ப இந்த ஜெனரேஷன்ல இந்த எவ்வளவு ஜெனரேஷன்ஸா பிராமின்ஸ் இருக்காங்க சென்னையில எல்லாம். நம்ம ம். கூடலாம் எவ்வளவு சகஜமா பழகுவாங்க. ஆமாமா. இப்ப என்னோட அந்த வேறுபாடே இல்லல்ல. எனக்கு என் கூட பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸா காக்னிசன்ட்ல அங்க பெருங்குடியில இருக்கும்போது இருந்தது வந்து 2 கேர்ள்ஸுமே பிராமின் கேர்ள்ஸ் தான். அவ்வளவு நல்லா பழகுவாங்க. உங்களுக்கு புரியுதா? ஒரு வேறுபாடு இருக்காது. ஒண்ணுமே இருக்காது. சோ அப்படின்ற அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அப்ப பெரியாரோட கோட்பாடு அவங்களுக்கு எதிரா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றாங்கல்ல இந்த ஜெனரேஷன்லயும். ம். ஓகே. உங்களுக்கு புரியுதா? அதுதான் காரணம். அதே மாரி தான் அதே மாதிரி தான் தமிழ் தேசியத்த இந்த நம்ம ஊர்ல இருக்க நம்ம சகோதர இனமான தெலுங்கர்கள் வந்து அவங்களுக்கு அந்த பின்பற்றவங்க எதிரியா பார்க்குறாங்க. இந்த கோட்பாட்ட பெரியார திட்டும்போது, இல்ல பெரியாரோட பின்பத்த உடைக்கும்போது. ஏன்னா அவரோட புரிதல்ல சில பிழை இருக்கு. நீங்க தமிழ வந்து ஏச்சுட்டு நீங்க திராவிடத்த கொண்டு வர்றதுனால என்ன ஆச்சுன்னா, தமிழுக்கான கிடைத்த அதிகாரம் வந்து நம்ம கைய விட்டு நழுவி போயிருச்சு. தமிழை பாதுகாக்க, தமிழ் மொழியை பாதுகாக்க, தமிழ் கலாச்சாரங்களை பாதுகாக்க நமக்கு கிடைத்த அதிகாரம் வந்து நழுவி அப்படியே போயிருச்சு நம்ம கையில இருந்து.
சரி. அதனாலதான் தமிழ் சிதைவுட்டு இருக்கு இவ்வளவு. உங்களுக்கு சரி. புரியுதா? இங்க ஒரு கொஸ்டின். நான் திருப்பியும் இதே கொஸ்டின் நீங்க வந்து கேட்குறீங்க. அப்போ ஒரு 3 ஜெனரேஷன்ஸா இப்ப வந்து ஒரு தெலுங்கு ஸ்பீக்கிங். பட் அவங்களுக்கு இப்ப தெலுங்கே தெரியாது. தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. பட் அவங்க வந்து தெலுங்கு இதுலேருந்து வராங்கன்னு வச்சுப்போம். சீமான் பேசுறபடி பார்த்தனா, அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது. அதாவது வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம். ஆனா வந்து நான் தான் சிஎம்மா வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது ஏன் வரக்கூடாது? அவங்களுக்கு தான் வந்து ஏன் அவங்க இங்க தான் வாழ்றாங்க. 3 ஜெனரேஷன்ஸா இங்க தான் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அவங்களுக்கு ஒண்டி சரி ஓகே. ஆ பெரியார் அந்த தப்ப பண்றாரு அப்படின்றதுனால வந்து சீமானும் அந்த தப்ப பண்ணணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? தமிழ் தேசியம் நீங்க என்ன அப்படி சொல்லுது? தமிழ் தேசியம் அத பத்தி சொல்லவே இல்லையே. தமிழ் தேசியம்ன்றது தமிழரோட கலாச்சாரம், தமிழரோட பண்பாடு, தமிழர் அவங்கள எப்படி வந்து முன்னேற்றி செல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. அத வந்து த அதாவது தமிழ் தேசியம்னு சொல்றது தமிழ் பேசுறவங்களுக்காக, தமிழ உயிரா நினைக்கிறவங்க. அவங்களும் தமிழை உயிரா தான் நினைக்கிறாங்க. அப்படின்னும்போது தானே இந்த முரண்பாடு வருது. சோ என்ன வந்து பிரிச்சு காட்டுறாரு. நான் இன்னும் தமிழ் தானே அப்படின்னு அவன் சொல்றான். நான் எப்படி எனக்கு தெலுங்கே தெரியாதே. எனக்கு சுத்தமா தெரியாது. நான் தமிழன் தான் நான் ஐடென்டிஃபை பண்றேன். நான் யார் கேட்டாலும் நான் தமிழன் தான் சொல்றேன். ஆனா சீமான் கேட்டா நீ தமிழன் கிடையாதுன்னு சொல்றாரு. நான் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படின்னு அவனுக்கு ஒரு ஒரு எரிச்சல் வருது. இது எப்படி அப்ப நீங்க அதுக்குதான் உங்களுக்கு நான் முதல்ல பதில் சொன்னேன். இப்ப நீ அமெரிக்கால உங்களோட பையன் இப்ப இங்க வந்து பிரசிடென்ட்டுக்கு போட்டி போட முடியுமா? என் பையன் போடலாமே. போடலாம்ல. அ. போட்டா இந்த மக்களோட ஏற்பு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அது இப்ப விவேக் ராமசாமி வந்தான் இல்லையா? சோ அவனுக்கு அவ்வளவு தூரம் வந்துட்டானே. ஆமா, அதே மாதிரிதான். சோ ஆமா. அவன் வரதுக்கும் ஏன் அடுத்த வாட்டி வரதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்ற இல்ல மாரி. பட் ஆனா கமலா ட்ரம்ப்னு வரும்போது அவங்க யாருக்கு வந்து மக்கள் வாக்களிச்சாங்க? எ அது பாலிசிஸும் இருக்கு இல்லையா? ஏன்னா கமலா வந்து இவ்ளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் தானே. சோ ஒரு ஒரு எகெயின்ஸ்டா வந்து நின்னு பிரசிடென்ட் ட்ரம்ப்க்கு எகெயின்ஸ்டா நின்னுட்டாங்க இல்லையா? அதுவே அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணி டெமோக்ராட்டிக் நாமினேஷனா வரது கூட கூடாதுன்னுல அவர் சொல்றாரு. ஆமா. ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்க வரக்கூடாதுன்னு மாதிரிலாம் பேசுறாரு. இல்ல இவரு தமிழ் தேசியம் முன்வைக்கிற கோட்பாடு தலைமை அதிகாரம் வந்து தமிழர்களுக்குன்றாரு. அந்த தமிழர்கன்ற இடத்துல அவரு நீங்க சொல்ற மாதிரி அந்த கேஸ்ட் டெஃபினிஷன் தான் வைக்கிறாரு. ஆமா. நான் அதே கோட்பாடு அதனால தான் மத்தவங்களுக்கு எனக்கு கிடையாது. மத்தவங்களுக்கு அதான் அந்த கோபம் வருது. விமர்சனத்தை ஐ ஐடென்டிஃபை மைசெல்ஃப் ஆஸ் அ தமிழியன். ஐ ஆமா ஐடென்டிஃபை 3 ஜெனரேஷன்ஸா நான் இங்க தான் இருக்கேன். ஆமா கணேஷ். நான் ம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க இப்போ இதுக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஆமா. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இங்க அவரு இப்போ மகாராஷ்டிரால இவங்க ஆள்றாங்கல்ல, பால் தாக்கரே ஆள்றாருல்ல, பால் தாக்கரே ஆளும்போது அவரு வந்து மராட்டிய மொழியை சார்ந்தவர். அப்ப ம். அவரு என்ன நினைக்கிறாரு? அந்த அந்த மொழி சார்ந்தவன் தான் அத ஆளணுங்கிறத அங்க வந்து அவர் அக்னாலேஜ் பண்றாரு. உங்களுக்கு ஓகே. புரியுதா? நீங்க ம். அவரு என்ன நினைக்கிறாரு? ஒடிசால என்ன நினைக்கிறாரு? அந்த ஒடிசா மொழி தான் வந்து ஒரு தேசிய இணைப்புக்கு எதிரா இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. ம். இது ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது. அவர் வந்து அவர் தமிழர் தானே. அவர் தமிழரா ஆனா உணர்வாரா? அதே இடத்துல அதே மகாராஷ்டிரால இப்ப பட்னாவிஸ் இஸ் நாட் அன் மகாராஷ்டிரியன். சரிதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மொழி மொழி அதாவது நீங்க இந்த மொழி சாராதவங்க, அந்த மொழியோட அந்த என்ன சொல்றது? அ அந் அந்த மொழிய உண்டான பார்வை, அந்த மொழிக்கு உண்டான பார்வை இருக்குல்ல, அது எப்படி இருக்கும் அப்டின்னா, அவங்க ஒரு தேசிய பார்வை கொண்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப வந்து எம்ஜிஆர் இருக்காரு. இல்ல பெரியாரே இருக்காரு. ம். அவரு வந்து ஏன் தமிழர்கள் இல்லாம ஒரு வந்து திராவிடம்ன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தனால, இங்கிலீஷ் அதிகமா உள்ள கொண்டு வந்தாரு. இங்கிலீஷ் நீங்க படிங்க. ம். அப்படிங்கிறப்ப அப்ப இந்த மொழிக்கு மேல உள்ள பார்வை மாறுது பாருங்க. அந்த மொழி சாராதவங்களுக்கு. உங்களுக்கு புரியுதா? எம்ஜிஆர் அவர்களுக்குமே அதுதான். ஒரு தேசிய எண்ணம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க சொந்த மொழிய வந்து அந்த கொள்கை மங்கிரும். அது அந்த மொழி சார்ந்தவங்களால தான் அந்த மொழிக்குண்டான கொள்கையை முன்னிறுத்த முடியும். அந்த மொழிக்குண்டான இம்பார்ட்டன்ஸ் தமிழ் அவ்வளவு முக்கியமா? அது வெறும் தொடர்பு மொழி தானே அப்படிங்கிற மாரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஜெர்மன்ஸ். ஜெர்மன்ஸ் டெக்னாலஜில ஏன் அப்படி வளர்றாங்கன்னா, சொந்த தாய்மொழியில வந்து அந்த கல்விய கற்பாங்க. இங்க மொழிய வந்து எப்படி வந்து மருவ வைக்கிறாங்க அப்படின்னா, இங்க இந்தியாங்கிற ஒரு இன்டகிரேஷன் தேவைப்படுது. அதுக்கு நம்ம ஈல்ட் ஆனோம் அப்படின்னா, நீங்க வந்து அந்த தமிழ் மொழியிலேயே உங்க கல்விய கற்க முடியாது. உங்க கனவு மொழியில நீங்க உங்க கல்விய கற்க முடியாது. ஸ்லோலி இங்கிலீஷ்லயே போயிட்டு இருப்பீங்க. அப்ப நம்மளால வந்து ஒரு பெரிய படைப்பாளியா வர முடியாது. உங்களுக்கு புரியுதா? அத வந்து ஏன்னா வந்து இப்பவும் நம்ம வந்து இங்கிலீஷ்ல பேசும்போது, நம்மளோட மைண்ட்ல வந்து அது வந்து தமிழா போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஆமா. அது வந்து இங்கிலீஷா நம்ம வெளிய ரத்தத்திலே வரும். ஊறுனது. அது நம்ம ரத்தத்திலே ஊறுனது. அது மாறாது. ம். அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, நம்ம வந்து கனவு எந்த மொழியில இருக்கோ, அந்த மொழியில நம்ம கல்விய கற்றா தான் படைக்க முடியும். பெரிய இன்னோவேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். நமக்கு உள்ள இருக்கிற பெரிய திறமை எல்லாமே அப்பதான் வெளிய வரும்.
ம். புரியுதா? அதுக்காக நம்ம கல்வி உரிமை அது எல்லாமே பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் தேவைப்படுது. நம்ம அரசுன்னு லீகலா வரும்போதுதான் அரசியல் பதவி, அரசியல்ங்கிற வரும்போது அந்த விஷன் வருது. அந்த தலைமை பண்பு இருக்குல்ல, அந்த இடத்த நீங்க அரசியலா தான் அணுகணும். ஆனா இந்த 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 கருத்தியலை பின்பற்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இத உளவியலா நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க இப்ப எத்தனை ஆண்டு காலமா இருந்தாலும், இங்க நீங்க வந்து அமெரிக்கன் இந்தியன் இல்லன்னா ஏசியன்னு தான் நீங்க ரேஸ போட முடியும். ஆமா. நம்ம நாட்டுல அத ஏன் இங்க ஈஸியா ஏத்துக்க முடியுது அப்படின்னா, அமெரிக்கனும் நீங்களும் பாக்குறதுக்கு வேற மாரி இருக்கீங்க. ம். நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல அது ஏன் ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்களேன், தெலுங்கு பேசுறவங்க எல்லாம் பிளாண்ட் ஹேரு, ஃபேர் ஸ்கின்னா இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க இவ்வளவு அ ஒ தெலுங்கு மொழி பேசிட்டு நான் இப்ப தமிழ் மட்டும் தான் என்னால பேச தெரியும்னு சொல்லி அவங்களால மிங்கிள் ஆக முடியுமா? நீங்க சிந்திச்சு பாருங்க. ம். முடியாதுல்ல. இப்ப முடியும். ஆங்கிலோ இந்தியன்ஸ் ஃப்ளூவன்ட்டா தமிழ் பேசுவாங்க. ஆமா. அவங்க வந்து நான் தமிழன் தான் நம்மளோட இணைஞ்சுக்க முடியுமா? நீங்க அப்ப ஒரு ஏற்பு வருமா? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இங்க பாக்குறதுக்கு எல்லாரும் ஒரே மாரி இருக்கோம். அதனாலதான் வேற மொழி பேசுறவங்க ஈஸியா நம்ம கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அவங்களையும் நம்ம கூட ஒருத்தரா இணைச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு உளவியல் தேவை அவங்களுக்கு ஏற்படுது. உண்மையில அந்த தேவை இங்க கிடையாது. நீங்க ம். தமிழ் பேசுற நான் வந்து ஒரு தமிழ் பேசுற பொண்ணோ, தெலுங்கு பேசுற பையனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான ஒரு மொழிய அவங்க வந்து வாழ்க்கை நடத்துவாங்க. பேசியே நடத்துவாங்க. இந்த பொண்ணு தெலுங்காவே கன்டினியூ பண்ணலாம். இந்த பையன் தமிழாவே கன்டினியூ பண்ணலாம். பிரச்சனையே கிடையாது. அது ம். ஒரு அழகான வாழ்க்கை அது. வாழ்றதும் அப்படிதான். தமிழ்நாட்டுல வாழ்றதும் வந்து தெலுங்கர்களாவே வாழலாம். ஆனா நீங்க சொல்றது சரிதான். தெலுங்கு கத்துக்க மாட்டாங்க. தமிழ் தமிழ் பேசி வருவாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இவங்க ஸ்கின் டோனோ இவங்க வந்து இப்போ நாகாலாந்துல இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஏசியன் ஃபேஸா வந்து தெலுங்கு பேசுறவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப இந்த பிரச்சனை வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ம். சொல்லுங்க. இல்ல, இல்ல. இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு தாட் தான். இல்ல நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க இப்படி டிஸ்கஷன் வரும்போது இந்த பாயிண்ட்ல நீங்க எடுத்து வைக்கணும். நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்படி இருந்தா நமக்கு ஏற்பு எப்படி இருக்கும்? நம்ம எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரே மாரி இருக்கோன்றனால தான் இந்த பிரச்சனை உண்மையிலே வருது. நீங்க இதோட பெரிய விளைவு தான் இங்க வந்தது. ஸ்ரீலங்கால. சிங்களர்களும், தமிழர்களும் பார்க்க ஒரே மாரி இருப்பாங்க. அவங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இருக்காது. ஆனா 2 மொழி. அதனால தான் அந்த கிளாஷ் பயங்கரமா வந்துச்சு. வந்து அவங்கள வந்து ஒரு இனம் இன்னொரு இனத்த ஒடுக்க பார்த்தது. இப்ப 2 பேரும் வேற வேறயா இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஈஸியா ஆமாப்பா நான் தமிழன் தான், நீ சிங்களஸ் தான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான ரெப்ரசன்டேஷன் அதிகமா போய் சேர்ந்திருக்கும். ஓகே. ம். இங்க இங்க வந்து நம்ம வந்து அவங்களுக்கு எந்த ஒரு விதத்திலயும் ஆனா இதுக்கு கால ஓட்டத்துல தெலுங்கு மறந்து போயிரும். தமிழ் மட்டும் தான் கத்துப்பாங்க. இதுல அவங்க அஃபெண்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்றேன். நம்ம இந்த கருத்து இல்லன்னா அவங்க அஃபண்ட் ஆகுறது வந்து நான் சொன்னேனே, சீமான் பேசுறதுனால தான் அஃபண்ட் ஆறாங்க. அது வந்து ஆமா. அது அது ஏன்னா நம்ம இவ்வளவு நாளா தமிழுக்கு அதிகாரம் கிடைக்காம இருந்திருக்கு. இப்ப அத கேட்டு வாங்கணும். ம். தமிழ அழிய விட்டுருக்கான்றத நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? எது? தமிழ அழிய விட்டுருக்காங்கன்றத நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? தமிழ அழிக்க முடியாதுன்றது தான் என்னோட இல்ல, இல்ல. நம்ம நாட்டுல நம்ம வந்து பரவலா தமிழ் தமிழ் கத்துக்கக்கூடிய ஆர்வம் இப்ப இருக்கா? நீ உங்க அப்பா காலத்துல இப்பவும் தமிழுக்கு உண்டான வந்து ஒரு டிமாண்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கா? குறைஞ்சிருக்கா? எப்பவுமே அது எப்பயுமே ஒரு சீசா மாரி தான்னு நான் பார்க்குறேன் நானு. அதாவது வந்து ஒரு ஒரு திடீர்னு ஒரு இடத்துல வந்து கம்மி ஆகும். அதுவே வந்து திருப்பியும் அது மேல வரும் அப்படின்ற ஏன் மாரி. தெரியுமா உங்களுக்கு? இடையில தமிழ் தமிழ் புலவர்களை எல்லாம் கொன்று ஒழித்த ஒரு காலம் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்கப்புறம் இந்த பாரதியார் தான் இடையில வந்து அத மீட்டு கொண்டு வந்தாரு. அப்பப்ப தமிழ் சாகும்போது ஒருத்தர் வந்து அத மீட்டு கொண்டுறதுக்கு வரலாறே ஒரு 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 ஆள உருவாக்கும். ஒரு தலைவன உருவாக்கும். நீங்க இந்த 2009க்கு முன்னாடி 2009க்கு அப்புறம் அப்படிதான் நீங்க தமிழ் தேசிய கோட்பாட்ட புரிஞ்சு பார்க்கணும். ஏன்னா அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு வரலாற்று தேவையே வருது. அதுவரைக்கும் யாரும் தமிழ் தேசியத்தை இவ்வளவு வீரியமா பேசல. எல்லாரும் திராவிடம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ம். அந்த தமிழ்ங்கிற எண்ணம் செத்து போச்சுங்கிற ஒரு 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 அலாம் எப்ப அடிச்சது அப்படின்னா 2009ல தான் அடிச்சது. தமிழன் சாகும்போது யாருமே தன்னை தமிழனா உணரல. இங்க அந்த போராட்டங்கள் வெடிக்கல. அதுதான் முக்கியமான காரணம். அப்ப ஓகே. அந்த இடத்துல தமிழ் தேசியத்துக்கு உண்டான தேவை வந்துச்சு. தமிழ் தேசியத்தை இவ்வளவு வீரியமா எடுத்துட்டு போக வேண்டி வந்துச்சு. அப்ப நம்ம அந்த தமிழ் தேசியத்தை கொண்டு போகும்போது இருக்கிற திராவிடத்தின் பிதாமகனான ஒரு பின்பத்தை நம்ம வந்து அதை ஏன்னா நம்ம பின்பற்றவர்களோட குறை சொல்லல. நீங்க சொல்றது எல்லாருமே அதை பின்பற்றி வந்தவங்க. அந்த ம். அந்த அதை எடுத்து வைத்த மூளை இருக்குல்ல, அந்த மூளையில கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்றத நம்ம இப்ப வந்து மீராய்வு பண்றோம். அதையும் ஒத்துக்கிறாங்க நெறைய பேரு. ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாரே அப்போ, அத ஏன் இப்ப பேசுறீங்கன்னு நம்ம வந்து அந்த அந்த டிஃபென்ஸ் நான் வந்து ஏத்துக்கல. ஏன்னா அதையும் மீராய்வு பண்ணணும். ஏன்னா இப்ப தமிழுக்கு உண்டான அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு உண்டான தேவை இருக்கு. ஏன்னா 2009ல இனம் செத்துருக்கு. அந்த இனத்த வந்து நம்மளும் ஐடென்டிஃபை பண்ணல. நீங்க சொல்றீங்கல்ல, நாங்க தமிழர்களா ஐடென்டிஃபை பண்றோம். அப்படின்னா கருணாநிதி ஆட்சியை விட்டு வந்திருக்கணுமே. ம். ஓகே. அந்த அது அது அவர் மேல என்னதான் கேஸ் இருந்தாலும், ஜெயிலுக்கு போ வேண்டிய அவசியம் இருந்தாலும், கருணாநிதி அவர்கள் வந்திருக்கணும்ல கீழ. ம். அவர் பிள்ளைகளுக்கு என்னதான் கேஸ் இருந்தாலும், இப்ப ஊழல் பிரச்சனைகள் இருந்தாலும், சரி இனம் தான் இருந்தா இனத்தோட நின்றுக்கணும்ல. ஏன்னா அப்புறம் திருப்பி அந்த இனம் தானே அவருக்கு ஓட்டு போட்டிருக்கும்.
அந்த திருப்பியும் அவரை தானே வந்து அங்க காங்கிரஸ் தானே திருப்பியும் வந்து மேல கொண்டு வந்தாங்க. ஏன்னா அங்க எங்க நான் வந்து சரி சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுவதா சொல்லுங்க நீங்க. இல்ல ஏன்னா சரி ஓகே. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அந்த அந்த இடத்துல வந்து நம்ம சாவு விட்டுட்டோம்ல. அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணி நிக்க முடியலல்ல. இழப்பு நடந்துருச்சுல்ல. ஆமா. அதுக்கப்புறம் நம்ம மேனிபுலேட் பண்ணிட்டோம். நீங்க 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 அந்த வார் கிரைம்ஸ் எல்லாம் நீங்க நீங்க அந்த வீடியோஸ் இன்னும் பிபிசி யூடியூப்ல இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நானு எங்க வீட்லயே வந்து அது அதனால தானே எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க. எங்க வீட்ல வந்து அந்த டிவிடி எங்க வீட்ல தான் வந்து டிவி அண்ட் டெக் இருந்துச்சு. அங்க இருந்து வந்து அப்ப டெக்குன்னு தான் சொல்லுவாங்க. எது அந்த விசிஆர் டெக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டெக்ல வந்து போட்டு கேசட்டா வரும். கேசட்டா வந்தோனே எங்க வீட்ல தான் இருந்துச்சு. அந்த வீட்ல இருந்ததுனால தான் எங்க அப்பாவ வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க. அப்புறம் 2 நாள்ல விட்டுட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ அப்போ நான் அந்த அந்த வார் கிரைம்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து வீடியோவா இருந்து நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கொடூரமா இருக்கும். ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும். ம அங்கங்க செத்து விழுந்திருப்பாங்க. நாய் போய் கடிக்கும். அப்பா! அதெல்லாம் பார்க்கவே வந்து பார்த்தாலே வந்து கண்லேருந்து அ ஆமா. அப்ப அத தடுத்து நிறுத்தல உயரத்துல இருந்தவங்க தடுத்து நிறுத்தலையேங்கிற வேதனை தான் நமக்கு வருது. அப்ப ஏன் அந்த தடுத்து நிறுத்தலன்னு வரும்போது, அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு இனம் சார்ந்தவன் நின்றிருந்தா, அவனுக்கு அந்த அந்த வலிய உணர்ந்து அத நிறுத்தியிருக்க முடியும். ஒரு ம். அரசியல் ரீதியாவோ, அரசியல் லாபத்தை வந்து யோசிக்காம, இனத்தின் அ இனத்தின் மானத்தையும், இனத்தின் உயிர்களையும் வந்து பெருசா நினைச்சிருப்பாங்கன்ற இடத்துல தான் இந்த தமிழ் தேசிய அரசியலே வரலாற்று தேவையா மாறுது. ஓகே. ம். இதுதான் வந்து நம்மளோட டிஃபென்ஸ். தமிழ் தேசியத்துக்குண்டான டிஃபென்ஸ். ஏன் இவ்வளவு வீரியமா பேச வேண்டியிருக்கு? அதே மாரி நீங்க சொன்ன நண்பர்கள் வந்து திருப்பி உங்கள்ட்ட பேசும்போது, இந்த பாயிண்ட்லாம் நீங்க எடுத்து வைங்க. அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கேளுங்க. நீங்க இத நிச்சயம். என்ன நினைக்கிறீங்க? இந்த மாரி நீங்க பார்க்கறதுக்கு வேற மாரி இருந்தீங்கன்னா, நீங்க நாங்களும் தமிழர்கள்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஐ மீன் வில் யூ அட்டெம்ப்ட் டூ தட்ன்னு கேளுங்க. சரி. ஏன்னா நிச்சயமா. நம்மளால இங்க அத பண்ண முடியாதுல்ல. நீங்க அதுக்கு அது ஏன் நீ இத கேட்கிறேன்னு கேட்டா, யுஎஸ்ல இப்ப நான் போய் ஐ அம் ஒயிட்ன்னு நான் வந்து என்ன இங்கிலீஷ்காரனா உணர்றேன்னு நம்ம சொன்னாலும், நம்மள வந்து அப்படி ஒயிட்ன்னு ஏத்துப்பாங்களான்னு கேளுங்க. சோ சரி. அந்த அதிகாரம் கையளிக்கப்பட்டது வந்து மொழிக்கு தான். தேசிய இனங்களுக்கு தான். சோ இதுதான் நம்மளோட டிஃபென்ஸ். உளவியல் ரீதியா இந்த திராவிட தத்துவங்கள பின்பற்றி வரவங்க வந்து இது இந்த தமிழ் தேசியத்தினால அஃபெண்ட் ஆக வேண்டிய ரீசனே கிடையாது. நம்ம எல்லாருமே வேற்றுமையில் ஒற்றுமை தான். உங்களுக்கு அ புரியுதா? அதனால அந்த வேற்றுமை தான் அழகு. நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க. பட் இருந்தாலும் வந்து நெறைய ஆர்குமென்ட் இருக்கு. நேர இன்மை காரணமாக நம்ம வந்து நிச்சயமா இத வந்து திருப்பியும் இன்னொரு வீடியோவில் ஆர் இன்னொரு காணொளியில் நம்ம வந்து பேசுவோம். அ அதுவரை நன்றி. வணக்கம் அருண். தேங்க் யூ. வாழ்க வளமுடன்.